தமிழ் பேசும் உலக உறவுகள் அனைவருக்கும் மகாவின் இனிய காலை வணக்கங்கள். இப்போது அமெரிக்க நேரம் காலை 8 மணி. எங்களுடைய தாய் திருநாட்டு நேரம் அநேகமாக மாலை பொழுதை அண்டிக் கொண்டிருக்கின்ற வேளை இது. எனக்கு இதுவரை புரியவும் முடியாது. பல நாடுகளிலிருந்தும் நீங்கள் பார்க்கக்கூடும் என்னுடைய இந்த பதிவுகளை. எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய ஆதரவு என்பது மிகவும் அருமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள். இந்த வலைத்தளம், யூடியூப் வலைத்தளம் என்பது எனக்கு வாழ்க்கையில் முதல் அனுபவம் ஒன்று. அதில் நான் பார்ப்பது கேட்பதோடு மட்டுமே இருந்துவிட்ட ஒரு நபர் நான். இப்போது இங்கே வந்த பிறகு தனிமை என்கின்ற ஒரு விஷயம் என்னை முழுமையாக ஆட்கொள்ள தொடங்கிய போது என்னுடைய மனதை திடமாக வைத்துக் கொள்வதற்கும் எனது எதிர்கால முன்னெடுப்புகளை சரியான முறையில் முன்னெடுத்து செல்வதற்குமான என்னுடைய அந்த உடல் திறனையும் மனத்திறனையும் நான் இழந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தினால்தான் நான் இந்த வலைத்தளத்தின் மூலம் உங்களுடன் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்த இந்த 3 நாட்கள் என்று நினைக்கிறேன். முழுமையாக 3 நாட்கள். இந்த 3 நாட்களில் 2000ஐயும் தாண்டிய பார்வையாளர்களை என்னுடைய பதிவுகள் பெற்றிருக்கின்றமை என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம். நேற்று ஒரு தவறு நேர்ந்து விட்டது. எனக்கு உண்மையில் இப்படியான வலைத்தளங்களில் எனக்கு சரியான அனுபவம் இல்லாத காரணத்தினால் நான் ஸ்மியூலில் என்கின்ற அந்த வலைத்தளத்தில் நான் ஒரு விஐபி கிடையாது. நான் ஒரு இன்வைட்டிங் பாடகி ஒருத்தி தான். மற்றவர்கள் பாடி அனுப்புகின்ற அந்த பாடல்களைத்தான் நான் அவர்களுக்காக பாடி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் அந்த காப்பிரைட் என்கின்ற அந்த உரிமை பொறுப்பு துறப்பு என்னிடம் இல்லை. அதனால் அந்த பாடலை நான் பதிவு செய்து நான் அந்த பாடலை என்னுடைய வலைத்தளத்தில் பதிவிட்ட போது அது காப்பிரைட் என்கின்ற ஒரு விஷயம், கிளைம் என்கின்ற ஒரு விஷயம் எனக்கு காட்டப்பட்டது. அதனால் என்னுடைய பதிவுகள், அந்த 2 பதிவுகளும், என்னுடைய பாடல் சம்பந்தமான அந்த 2 பதிவுகளும் அவர்கள் பார்வையாளர் பக்கத்திற்கு அவர்கள் இட்டு செல்லவில்லை. அதை தடை செய்திருந்தார்கள். அதனால் நான் அந்த பதிவுகளை மீண்டும் அழித்து விட்டேன். எனக்கு அது அனுபவம் இல்லாத தன்மையினால் அந்த தவறு ஏற்பட்டது. அதனாலே தான் இனிமேல் கொண்டு அது ஒரு எல்லா அனுபவங்களுமே ஒரு பாடம்தான். அது ஒரு பாடத்தை எனக்கு கற்பித்தது.